ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்றது. ஸோ நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் டூல் அனலைஸ் பண்றதுக்கு ஷேர் மார்க்கெட்ல இதை யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் மீன்ஸ் ஒரு 10th or 12th ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்னா மேக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு எப்படி அது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஷேர் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் கண்டுபிடிக்கலாம். ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னா எவ்வளவுக்கு உங்களுக்கு டார்கெட் மூவ் பண்ணுது, மேல போயிட்டு இருக்கு அப்படின்றது ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷேர் மார்க்கெட்ல மூவ்மெண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்வர்ட் போச்சுன்னா அது ரெசிஸ்டன்ட் லெவல். சப்போஸ் உங்களுக்கு மூவ்மெண்ட் டவுன்வர்ட் போகுது அப்படின்னா அது சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபிபனாசி சீக்வன்ஸ் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது நேம்லயே உங்களுக்கு தெரியும். ஸோ இது யார் அப்படின்னா லியோனார்டோ ஃபிபனாசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இவர் he is an Italian mathematician. ஸோ எங்கேருந்து இவர் டிராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃப்ரம் பீசா. ஸோ அதனால தான் அவர் லியோனார்டோ ஆஃப் பீசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனதர் நேம் கூப்பிடுறோம். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சீக்வன்ஸ்ல இவர் கால்குலேஷன் பண்ணியிருக்காரு. அது எப்போ ஆக்சுவலி 1202 அந்த இயர்ஸ்ல உங்களுக்கு he discovered the book of abacus அப்படின்ற ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நியர்லி நீங்க பாக்குறீங்க எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இதை கால்குலேஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டெரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபிபனாச்சி அப்படின்ற சீக்வன்ஸ்ல நம்பர்ஸ் இங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் நம்பர்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 0ல ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எவ்ரி டிஜிட் உங்களுக்கு 0 நெக்ஸ்ட் 1 2 அப்படின்னு வரல. ஆட் த 2 நம்பர்ஸ் யூ வில் கெட் த தேர்ட் நம்பர் வரும். அந்த தேர்ட் நம்பர் அண்ட் ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ணும்போது 4 டிஜிட் உங்களுக்கு வரும். ஸோ இப்படி நீங்க கன்சிக்யூட்டிவ் ஆட் பண்ணிட்டு வர்றது என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 0 1. ஓகேங்களா, 0 + 1 உங்களுக்கு 1, 1 + 1 2, 2 + 1 3, 5, 8, 13, 21, 54, then 89. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் உங்களுக்கு சொல்றது பேர் தான் ஃபிபனாச்சி அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற ஃபிபனாச்சி சீரிஸ் சீக்வன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஹோல் நேச்சுரல் நீங்க லைஃப்ல நீங்க பார்க்கலாம். எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மில்கி வே கேலக்ஸி இருக்கு அப்படின்னா அந்த கேலக்ஸி கூட பில்ட் பண்றது இந்த சீக்வன்ஸ், இந்த நம்பர்ஸ் வச்சு தான் உங்களுக்கு அது ஒரு ஸ்பைரலா உங்களுக்கு காமிக்கிறாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த வே. நெக்ஸ்ட் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நான் சொல்றது பூரா ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கிறீங்களா, அந்த அரேஞ்ச்மெண்ட் எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அப்படின்னா அதுவுமே ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் மூலமா தான் அந்த அரேஞ்ச்மெண்ட் பைனாப்பிள்ஸ்ல பார்க்கலாம். ஹரிகேன்ஸ் உங்களுக்கு அதுல நீங்க பார்க்கலாம். எல்லாமே ஒரு ஸ்பைரல் டைப் ஆஃப் தெரியும் டிபெண்டிங் அப்பான் திஸ் சீக்வன்ஸ் வச்சு தான். இப்போ கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றோம். என்ன அப்படின்னா the last number 54 divided by the 89 பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிவிஷன் அந்த உங்களுக்கு ரேஷியோ கிடைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிபனாச்சி சீக்வன்சஸ் நீங்க பாக்குறீங்க. ஆட் த ப்ரீவியஸ் நம்பர் பண்ணும்போது உங்களுக்கு 0 1, 1 + 1 2, 2 + 3 5, 5 + 3 13, 13 + 21 34, 34 + 21 55, 34 + 55 89. ஓகேங்க, ஸோ இந்த நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிவைட் த நம்பர்ஸ் பை த ப்ரீவியஸ் நம்பர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்சன்டேஜஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ 89 divided by the number itself equal to 1. Next 55 previous number divided by 89 பாத்தீங்கன்னா 0.61. 34 divided by 89 is equal to 0.38. Next 21 divided by 89 0.23. It's equal to 61%, 38% and 23%. So இந்த values வச்சு தான் நம்ம ஃபிபனாச்சி retracement அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்க போறோம்.